இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் பார்க்கலாம். ஸோ இப்போ வந்து பயோ பாட்டனி ஃபஸ்ட் லெசன் செக்ஷுவல் ரீப்ரொடக்ஷன் இன் ஃப்ளாரிங் பிளான்ட்டில் நான் புக் பேக்கில் கொடுத்துருக்கேன். நான் மார்க் பண்ணிக்கலையா, இந்த கொஷின்ஸ்லாம் படிச்சிருங்க. சப்போஸ் உங்களால் இவ்வளோ கொஷின்ஸ் படிக்க முடியல, நான் ஒரு சில கொஷின்ஸ்லாம் ஸ்கிப் பண்ண போகிறேன் அப்படின்னா, நான் ஒயிட் கலரில் அண்டர்லைன் பண்ணியிருக்கேன் இல்லையா, அந்த கொஷின்ஸை தயவு செய்து ஸ்கிப் பண்ணாதீங்க. நான் ஒயிட் லைன் அண்டர்லைன் பண்ணிக்கலாம். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ். நான் கொடுத்துக்கிற கொஷினே இம்பார்ட்டன்ட் தான். அதுலேயும் வந்து இந்த ஒயிட் லைன் பண்ண மாதிரினா ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதான் நான் ரவுண்ட் பண்ணியிருக்கேன்ல ஒயிட் கலரில், அந்த ரவுண்ட் பண்ணது எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா 5 மார்க் கொஷின்ஸ். அதுவும் வந்து பார்த்தீங்கன்னா இம்பார்ட்டன்ட். 5 மார்க் கொஷின்ஸ் வந்து எல்லாமே படிச்சுக்கோங்க. ஏன்னா சாய்ஸ் வந்து எப்படி வருது அப்படின்னு சொல்ல முடியாது. அதான் 5 மார்க் கொஷின் மோஸ்ட்டாக நான் கொடுத்தது எல்லாமே படிச்சுக்கோங்க. புக் இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா கம்மியாக தான் கொடுத்துருக்கேன். கேரக்டரிஸ்டிக் ஆஃப் அனிமோஃபிலஸ் ஃப்ளார், அதே மாதிரி ஃபங்க்ஷன் ஆஃப் எண்டோஸ்பெர்ம், அப்போமிக்சிஸ் படிச்சுக்கோங்க. டயக்ராமில் வந்து ஓவியூல், ஆந்தர், எம்ப்ரியோசாக், மோனோகாட்சிட், டைகாட்சிட் ஏதோ ஒரு இதை போட்டு பார்த்துக்கோங்க. அதுலேயும் இந்த 3 டயக்ராம் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 3 டயக்ராம்லேருந்து கண்டிப்பாக ஒரு டயக்ராம் வந்து உங்களுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதே மாதிரி நான் வந்து குவார்ட்டர்லி கொஷின் பேப்பர் ஒரு 15 கொஷின் பேப்பர்ஸ் பக்கமாக வந்து நம்ம வெப்சைட்டில் அப்லோட் பண்ணியிருக்கேன். வெப்சைட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்லேயே இருக்கும். நீங்கள் வந்து அந்த 50 கொஷின் பேப்பர்ஸையும் டெவலப் பண்ணிக்கோங்க. இப்போது நீங்கள் ஒன்ஸ் எல்லாமே படித்து முடிச்சதுக்கப்புறம் அந்த 15 கொஷின் பேப்பர்ஸையும் எடுத்து வச்சுட்டு, நான் நீங்கள் படித்ததை வச்சு அந்த கொஷின் பேப்பரில் எல்லாமே அட்டன் பண்ண முடியுதா அப்படின்னு செக் பண்ணுங்கள். உங்களால் முடிஞ்சுது அப்படின்னா நோ ப்ராப்ளம். அதே மாதிரி ஒரு சில கொஷின்ஸ் வந்து நான் சொல்லாத புக்கிங்ஸில் கொஷின்ஸ்லாம் வந்திருக்கும். அந்த கொஷின்ஸ் எல்லாம் நோட் பண்ணி அந்த கொஷின்ஸையும் நீங்கள் வந்து படிச்சு வச்சுக்கோங்க. நானே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கொஷின் பேப்பர்ஸ் இருக்கக்கூடிய இந்த புக்கிங்ஸில் கொஷின்ஸ்லாம் நான் இதுலேயும் இன்க்ளூட் பண்ணியிருக்கலாம். பட் நான் ஏன் இன்க்ளூட் பண்ணலை அப்படின்னா, நீங்கள் எப்படி ஒரு கொஷின் பேப்பரை அனலைஸ் பண்ணுங்கிறத இப்போ இருந்தே கற்றுக்கிட்டா தான் பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போ இருந்தே ஒரு கொஷின் பேப்பரை வந்து அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. அப்போ தான் வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமில் நீங்களே வந்து என்னென்ன கொஷின்ஸ் வரலாம் அப்படின்னு ப்ரெடிக்ட் பண்ண முடியும். அதனால் இப்போ வந்து கொஷின் பேப்பர்ஸை அனலைஸ் பண்ண கற்றுக்கோங்க. என்ன பண்ணுறீங்க, நான் கொடுக்க எல்லா கொஷின்ஸும் படிச்சுட்டு நீங்கள் வந்து அந்த கொஷின் பேப்பர்ஸ் பார்க்குறீங்க. உங்களுக்கு எந்தெந்த கொஷின்ஸ்லாம் தெரியுதோ அப்படியே லைனாக பாருங்கள். எல்லா கொஷினும் அட்டெண்ட் பண்ண முடியுது தான் பாருங்கள். ஒரு சில கொஷின்ஸ் வந்து படிக்காத கொஷின்ஸ் இருக்கும். அந்த கொஷின்ஸ்லாம் நீங்கள் வந்து பண்ணால் படிச்சிட்டிங்க அப்படின்னாவே இந்த கொஷின்ஸ் ப்ளஸ் அந்த குவார்ட்டர்லி எக்ஸாம் இருக்கக்கூடிய இந்த 15 பேப்பர் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் படித்தாவே உங்களால் கண்டிப்பாக சென்டம் எடுக்க முடியும். ஸோ நெக்ஸ்ட்டு செகண்ட் சாப்டரில் இருக்கக்கூடிய கொஷின்ஸ் நான் கொடுத்துருக்கேன். நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதே மாதிரி தேர்ட் சாப்டர் கொடுத்துருக்கேன். இது நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த 14 and 15 இருக்கு இல்லையா, இந்த 14 and 15 வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப கான்செப்டாக இருக்கும். அதே மாதிரி நான் இம்பார்ட்டன்ட். இது வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு கேட்கறதுக்கு வாய்ப்பு கம்மி தான். பட் நான் என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறேன்னா இந்த 2 கொஷினையும் பப்ளிக்கு வரக்கு வாய்ப்பு இருக்குது. ஏன் அப்படின்னா எங்கள் செட்டு வந்து கொஷின் பேப்பர் ஈஸியாக இருந்துச்சு. உங்களுக்கு வந்து கொஷின் பேப்பர் டஃப்பாக இருக்கணும் அப்படின்னு வைப்பாங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். ஸோ இப்படி டஃப்பாக வச்சாங்க அப்படின்னா இந்த 2 கொஷின்லேருந்து ஒரு கொஷின் கண்டிப்பாக வரும். ஸோ அதனால் இந்த 14 and 15 வந்து குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு வரப்போகிறது இல்லை. பட் ஆனால் பப்ளிக் எக்ஸாமுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதனால் பப்ளிக் எக்ஸாம் போக முன்னாடி அந்த 2 கொஷின் படிச்சுக்கோங்க. அதே மாதிரி 4th லெசன் இது இம்பார்ட்டன்ட் கொஷின் கொடுத்துருக்கேன். இதை நீங்கள் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. 5th கொஷின் கொடுத்துருக்கேன், ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட்டு வந்து ஜுவாலஜி ஃபஸ்ட் லெசன், அது ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. செகண்ட் லெசனுக்கு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்துக்கோங்க. அண்ட் தேர்ட் லெசன் கொடுத்துருக்கேன். அண்ட் 4th லெசன் அண்ட் 5th லெசன், 6th லெசன், 7th லெசன் அண்ட் 8th லெசன். ஸோ எல்லா கொஷின்ஸும் நான் கொடுத்துருக்கேன். நான் சொன்ன மாதிரி தான் ஈஸியாக இருக்கக்கூடிய சாப்டர்ஸான பயோ பாட்டனியில் இருக்கக்கூடிய 5th சாப்டர் அண்ட் பயோ ஜுவாலஜியில் இருக்கக்கூடிய 1st சாப்டர், 3rd சாப்டர் அண்ட் 8th சாப்டர் இதில் இருக்கக்கூடிய எல்லா கொஷின்ஸ் புக் பேக் ப்ளஸ் புக் இன்சைடாக படிக்கிறது வந்து ப்ரிஃபரபிள். ஸோ இதை நீங்கள் படிச்சிட்டிங்க அப்படின்னா உங்கள் பப்ளிக் எக்ஸாமுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது எல்லாமே ஈஸி சாப்டர்ஸ் தான், அதனால் ஈஸியாக படிக்க முடியும். ஆனால் இந்த குவார்ட்டர்லி எக்ஸாமுக்கு எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா இந்த லெசனில் இருக்கக்கூடிய புக் பேக் அண்ட் புக் இன்சைட் ரெண்டுமே வந்து படிச்சுக்கோங்க. இம்பார்ட்டன்ட் கொஷின் மட்டும் படிக்காதீங்க. இது என்னுடைய ஒரு சப்ஜெக்ஷன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு நினைக்கிறேன். அண்ட் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது, இல்லை ஒரு சில வீடியோ ஸ்பெசிஃபிக்காக வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.